ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்தோடு அவங்கவுங்க வீட்டில் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கடவுள்கிட்டேயும் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி படுத்து தூங்க போகும்போது ஒரு ஒரு தாட் வந்துடுச்சு. என்ன தாட்னா, அம்மாவை பற்றி யோசிக்கும் போது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நம்ம யோசிக்கும் போது ஒவ்வொரு விஷயங்கள் அம்மா இப்படிலாம் நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்கள்ல, அப்படி செஞ்சுருப்பாங்கள்ல. நம்ம குழந்தைங்களுக்கு செய்யும் போதும் யோசிப்போம். பசங்கள்லாம் ரொம்ப 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 ரக்கட்டாக இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கவே முடியாது, நம்ம கை நீட்டிடுவோம். ஆனால் நம்ம அம்மாலாம் அப்படிலாம் கை நீட்ட மாட்டாங்கள்ல. அதனால் அவங்கள பற்றி இன்றைக்கி ஒரு குட்டி கவிதை. தப்பு இருந்தால் பிழை இருந்தால் மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணுறேன். தாயே, 10 மாதங்கள் என்னை உன் கருவில் சுமந்தாய். உண்ண உணவு உனக்காக இல்லாமல் எனக்காகவே இருந்தது. அப்பொழுதும் அன்போடும் அக்கறையோடும் என்னை வளர்த்தாய். காலம் நிறைவாக இந்த பூ உலகில் என்னை அழைத்து வந்தாய். என் வாழ்க்கையில் முதல் அடி, முதல் உறவு நீதான். சிறு வயதிலிருந்து நல்லதை அறிய சொல்லி கொடுத்தாய். யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று பொறுமையோடு பாசத்தோடும் கற்றுக் கொடுத்தாய். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் என் பக்கபலமாய் நின்றாய். நான் கோபப்பட்டதும் போதும் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசிய போதும் உன் அன்பு ஒரு நாளும் குறைந்ததே இல்லை. எனக்கு தாயாக, குருவாக, ஆசானாக, நல்ல நண்பராக, என் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருந்தாய். நான் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது கூட நான் சிறு சிறு தவறுகள் செய்த பொழுதும் என்னை மன்னித்து இவ்விஷயம் கெட்டது, இவ்விஷயம் நல்லது, பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண் தோழிகளை எப்படி அன்போடு பாசத்தோடும் அவர்களை வைத்து கொள்ள வேண்டும், நடத்த வேண்டும் என்றும் என்னிடம் அறிவு கூறினார். யார் யாரை தொடக்கூடாது, எவ்விடத்தை தொடக்கூடாது என்றும் கற்றுக் கொடுத்தாய். என் தோழியிடம் நான் மிகவும் நல்ல பெயர் வாங்கினேன். அப்பொழுது நான் பெருமைப்பட்டேன், உன்னை நினைத்தேன். என் பள்ளி முடிந்ததும் என் கல்லூரிக்கு சென்றேன். ஒரு நாள் காதல் என்ற பாதையில் நடந்தேன். அப்பொழுது சில தவறுகளையும் செய்தேன். அப்பொழுது இது சரியல்ல என்று அன்போடு எனக்கு திருத்தினாய். உன் அறிவுரையை ஏற்று அன்பின் உண்மையாக அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். பின்னர் நான் ஆஃபீஸுக்கு சென்றேன். என் வருமானத்தை ஈற்ற கற்றுக் கொடுத்தேன். அப்பொழுதும் சிறு சிறு தவறுகள் செய்தேன். உன்னிடம் வீட்டில் நான் சத்தம் போட்டு திட்டினேன், உன்னை காயப்படுத்தினேன். அப்பொழுதும் நீ என்னை காயப்படுத்தாமல் அன்போடு கற்றுக் கொடுத்தாய். பின்னர்
திருமணம் செய்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்பொழுது என்னை வளர்க்க நீ சந்தித்த வலியும் சுமந்த பொறுப்பும் அளவற்ற அன்பும் என்ன என்பது உணர்ந்தேன். தாயே, நீ தெய்வம் மட்டுமல்ல, ஆசான் மட்டுமல்ல, அதற்கும் மேலான உயிர். என் வாழ்வின் ஒவ்வொரு துடிப்பிலும் நீ இருந்தாய். என் உலகம், என் முதல் அன்பு, என் அம்மா, என் தாய் என்று சொல்லிகிட்டே இருக்கலாம். சிறு சிறு பிள்ளைகள் இருக்கும், நடுவில் இங்கிலீஷ்லலாம் கூட இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சது என்னோடய ஃபீலிங்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்காக சொன்னேன். நான் ஏன் இதை யோசித்தேன்னா, இப்போல்லாம் நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டரில் பார்க்கலாம். நம்ம எத்தனையோ பேர் ப்ரெக்னென்ட்ஸ் லேடிஸ் இருப்பாங்க, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் போது, ஒரு குழந்தைய பெற்றுக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யோசிக்கும் போது அப்படியே கண்லேருந்து தண்ணியாக வரும். ஏன்னா அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாய்க்கும் தெரியும். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா எவ்வளோ தூரம் ஒரு சில வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு சில வீட்டில் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அதுபோல் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு அம்மான்னு ஒரு வார்த்தை ஒரு 4 வேர்ட்ஸில் முடிஞ்சது. அது அம்மான்றது ஒரு உணர்வு, ஒரு நேசம், ஒரு பாசம், அதுக்கும் மேலே எவ்வளவோ சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஈடு இணையே இல்லாத ஒரு இது. இயற்கை எப்படி திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் பெய்யும், அப்புறம் ஒரு புயல் வரும், என்னன்னே சொல்ல முடியாது, ஒரு கணிக்கவே முடியாது இயற்கையை. அந்த மாதிரி தான் ஒரு தாய். இயற்கைக்கு நிகரானவ அப்படின்னு சொல்லலாம். ஒரு அவ்வளோ இது சொல்லிகிட்டே போகலாம். அம்மானா நிறைய சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றி. நான் சின்ன சின்ன பிள்ளைகள் இல்லை, நிறைய பிள்ளைகளே செஞ்சுருந்தாலும் சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிடுங்க. எப்படி இருக்குதுன்னு ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. பை, டேக் கேர்.